வேல்முருகனை பத்தி நம்ம பேசி வேஸ்ட் பண்ண வேணாங்க. அந்த ஆளுடைய மனைவி காயத்ரி, அவங்க ஒரு காணொளி பார்த்தேன் நானு. கட்டிய மனைவி 20 வருஷமா வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல, டைவர்ஸ் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, பயப்படுறாங்க இந்த ஆளால ஆபத்து வரும்னு, நியாயம் கிடைக்கலன்னு கதறாங்க பொதுவெளியில. கட்டிய மனைவி தன்னோட 20 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க ஆளு மோடி மாதிரி போல இருக்கு, இவர் மோடி கேஸ் போல இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு அவர் கதை கந்தலாகி பொது வெளியில இவர் எவ்வளவு அற்பத்தனமான ஆளுன்றது வெளியே தெரியுது. இவர் இன்னும் தமிழ் அது என்ன 2 அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்ன ஆரம்பத்துல நம்ம டைவர்ட் ஆயிட்டோம். ஒண்ணு அட்டாக், தாவேகாவை அட்டாக் பண்ணி விஜய் கேரக்டரை அசாசினேட் பண்ணோம், அது ஒரு அஜெண்டா. அதுக்கு சில அடியாட்கள் வேல்முருகன் அந்த மாதிரி. இன்னொரு அஜெண்டா என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களெல்லாம் புடிச்சு ஸ்பான்சர் பை டிஎம்கே தான், டிஎம்கே செலவு பண்ணி புடிச்சிட்டு இவர் கையில கொடுத்து இவர் தம்பிகள் இணைகிறார்கள். இந்த ஆளை வெளியே யாருக்குமே தெரியாது, பன்ருட்டிக்கு வெளியே யாருக்குமே தெரியாது. இந்த ஆள் ஒட்டுமொத்த தமிழர்கள் கலாச்சாரம், தமிழர்கள் வாழ்வு உரிமை முதல்ல பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டியுடைய உரிமையை கொடுக்கணும் இந்த ஆளு. நான் தனிப்பட்டமா முறையில விமர்சிக்கிறதுலாம் நான் விரும்புறது இல்ல. ஆனா இவ்வளவு மோசமா பொது வெளியில இளம் பெண்களையும் மாணவர்களையும் கேவலமா பேசுறது சகிக்க முடியல நமக்கு.